ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம போட்டு கோணம் போச்சா? கோணைய போல நேரம் தக்குது. நல்லா இல்ல சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து 3 days லீவு. உங்கள் குழந்தைங்களுக்கு லீவாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு 3 days லீவு. இன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்பி எங்கே போக போகிறோம்? கோபி போக போகிறோம். அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சில பல வேலைகள் எல்லாம் இருக்குது. திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு வரணும். முக்கியமான வேலையெல்லாம் இருக்கிறது இன்னைக்கு. ஏறாதுனா அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களை கிளம்ப சொல்லிட்டு சக்தி வந்து செவியூர் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போன ஆள் அங்கே பாதி வழியிலேயே பெட்ரோல் வந்து இல்லைங்களாம்மா, காலி ஆயிடுச்சாம்மா. அதனால் உருட்டிட்டு போய் பங்க் வரைக்கும் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ உருட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நானே இதோட எவ்வளோ டைம் சொல்லியாச்சு, பெட்ரோல் அடித்து வச்சுக்கோ கரெக்டாக. ஏன்னா கொளப்பலூர் இப்போ காலையிலோடு போயிட்டு வந்தோம். அப்படி அடிச்சுட்டு வந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் அதான் ஆயில் மாற்றாம விட்டு இன்ஜின் இதாச்சுல அந்த மாதிரி அந்த கதையாக ட்ரை ஆகி இந்த மாதிரி உருட்டிட்டு வந்தால் கூட புத்தி வராதுங்க. மறுபடியும் திரும்ப அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீட்டில் கூட வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், இத்தனைக்கு பெட்ரோல் அதை கூட எடுத்து ஊற்றி இருந்துருக்கலாம். அங்கே வாரு சுகாஸ், அங்கே வாரு கருப்பாக்குட்டி முடுக்கு, வெளியில் முடுக்கு. இப்போ நாங்கள் ரெடியாகி கொண்டு ஃபோன் பண்ணுறேன். பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. உருட்டிட்டு போயிட்டு இப்போ வாங்கிட்டு ஓட்டிட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிற. அப்படி பாருங்க வளகாப்பு வீட்டில் போட்ட வளையல், கொத்து வளையல் நல்லா இருக்குதான் சொல்லுங்க. இந்த கலர் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? நீங்களும் பார்த்துக்கோங்க வீடியோவை. உடஞ்சிருமா கண்ணாடி வளையலா? ஆராதனா வந்த உடனே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இது என்னமா அது வளையல கேட்டாச்சு. இன்னைக்கு ஆராதனா குளிட்டிக்கு வளையல் வாங்கலாம். ஓகே நான் சேர்த்துக்குவேன். புதுசாக எடுத்துக்குவியா? எல்லாம் இருக்குவேன். எல்லாம் எடுத்துக்குவியா? நான் அடிக்க போடுவேன். சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்த? இங்க வா, பந்தம் தொங்காத. வெக்கவே கூடாதா? நீங்க இது ஒரு டைலாக் புடிச்சுக்கிற. உன்னை சொன்னதுக்கு நீ அவனை சொல்லிட்டு வெக்க வருதா அப்படின்ட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் செடி. இந்த குண்டு சுரக்காய் ஊர்லேருந்து சுகாஸ் கொண்டு வந்தது. விதை விழுந்துருச்சாட்டுக்குது, இங்கே முளைச்சிருச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது முலாம்பழம், முலாம்பழம் செடி. ஆடு இல்லைங்கனால அது தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா ஆடு ஒரே மேய்ஞ்சிருக்கு. பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பக்கெட் வந்து துவைச்சி அலசி போட்டாச்சு. இன்னொரு பக்கெட் வந்து மிஷினில் போட்டு விட்டுருக்குற. அது வந்து தான் வந்து துவைக்கணும். எப்படி இருக்குது சுகாஸ்? எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்கிறாங்களாம்மா. அதனால் எங்கள் அம்மா கோவிலுக்கு போயிட்டு உள்ளூர் மாரியம்மன் கோவிலுக்கு, பச்சநாயகம்மன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து நான் என்னென்ன வாங்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் நிறையா வந்து இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால தான் வந்து நான் லென்த் வீடியோ எடுக்க முடியல. நிறைய பேர் லென்த் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. வீடியோ 3 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடுது. எவ்வளோ வீடியோ டெலீட் பண்ணாலும் அது அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. அதனால் வந்து எல்லா வீடியோவும் வந்து பென்ட்ரைவ் ஒன்று வாங்கி அதில் காப்பி பண்ணிவிட்டு ஃபோனை கிளியர் பண்ணிவிட்டு தான் வீடியோ வந்து என்னால் போட முடியும். அதான் தொடர்ந்து என்னால் லாங் வீடியோவாக போட முடியல. இப்போ கூட அதனால தான் கட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.